ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பூஜா ரூமை டீப் க்ளீன் தான் பண்ண போகிறேன் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு பூஜா ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கிட்ட வந்து நான் பூஜா ரூமை வந்து க்ளீன் பண்ணாமே வச்சுருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் லீவு, அதனால் என்னோடய பூஜா ரூமை நான் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். வேலைக்கு போகிற எல்லா பெண்களுக்கும் இந்த கஷ்டம் கண்டிப்பாக இருக்குங்க. நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். எங்கங்க காலையில் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமைக்கிறது, தூங்குறதுக்கு இப்படி தான் கரெக்டாக இருக்குது. இந்த டீப் க்ளீன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் பண்ண முடியுது. நான் வந்து எல்லாத்தையும் பாருங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த சின்ன சின்னமான எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பித்தளை பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த பித்தளை பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சுக்க போகிறேன் சோப் ஆயில் போட்டு. பாருங்கள் தண்ணி விட்டுட்டேன். நார்மலாக வாஷிங் லிக்விடு தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம வந்து சாமி ரூமை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறட்டும். இதை வந்து எல்லாத்துலேயுமே படுற மாதிரி கலந்து விட்டு ஊற வச்சிடுறேன். நம்ம பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். இது அப்படியே நல்லா ஊறட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு போயிடலாம் வாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூஜா ரூமில் இருந்த எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் ஒரு சின்ன பவுலில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாக விம் ஜெல் தான் எடுக்கிறேன். கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு அதை லைட்டாக தேய்ச்சி எடுக்க போகிறேன். ஈரம் இல்லாமல் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உட்டு மேலே வந்து நான் அந்த ஸ்டிக்கர் ஷீட்டை ஒட்டி வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரப்பில் ஈரம் இல்லாமல் வெறும் அந்த சோப்பு நுரையில் மட்டும்தான் நான் தேய்க்கிறேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு வந்து கிளாத் வச்சு துடைச்சிக்க போகிறேன். நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சு துடைச்சிக்கலாம். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்தும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இதே போல் எல்லா இடமே வந்து நான் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலெலாம் பட்டு கருப்பாக தெரியுது. அதை நல்லா இன்னொரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே துடைச்சிக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு அங்கேயும் க்ளீன் பண்ணிக்க போகிறேன்.
எல்லா ஃபோட்டோவையும் தனித்தனியாக எடுத்துடுறேன். இங்கே பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இதையுமே நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி தொடச்சிக்க போகிறேன். அதே போல் நல்லா தேய்ச்சி விட்டுறேன் சோப்பு நுரையிலே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேங்க. நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்கப்புறம் சுத்தமாக துணியை வச்சு துடைச்சிட்றேன். சாமி ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா துடைச்சிட்டு எடுத்து மாட்டி வச்சுட்டேன். நான் நார்மலாக ஒரு ஸ்ப்ரேயில் வச்சு தான் துடைச்சேன். இந்த கண்ணாடிலாம் துடைப்பாங்களா, அந்த ஸ்ப்ரே வச்சு தான் துடைச்சேன். இப்போ சாமி ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹுட்டெலாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். முக்காலி, சின்னமான அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதுவும் ரொம்ப அழுக்காக இருக்குது பாருங்கள். அதையும் ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சிட்டு துடைச்சிக்க போகிறேன். இந்த வுட்டு எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணும்போது இந்த 2 பீஸ் வந்து தனியாக இருந்துச்சு. அதை நான் அப்படியே ஒட்ட வச்சு சின்னதாக படிக்கட்டு மாதிரி செஞ்சுட்டேன் அழகாக. இது மேலே தான் நான் விளக்கெலாம் வைப்பேன். இதே போலவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் பூஜா ரூம்லேயே வச்சுட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் விம் லிக்விட் எடுத்திருக்கேன். இந்த சிலைகள்லாம் வந்து நான் தனியாக இதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் வாங்கி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே போலவே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டி கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. அழகாக இருக்கார் பாருங்க. இது குட்டி துளசி மாடம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் சாமி ரூமில் இந்த துளசி மாடம் வைக்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை ரூமே. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது துளசி மாடம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பித்தளை பாத்திரம் கழுவுற அந்த பவுட்ரு மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது புளி எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற வச்சதுனால கொஞ்சம் தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
புளியில் வந்து அந்த பவுட்ரை தொட்டுட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான் 2 வாரத்துக்கு மேலே க்ளீன் பண்ணலை, அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, எண்ணெய்லாம் பட்டு. இதை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பட்டதுனால கருப்பாக இருக்குது, அதை வந்து இந்த ப்ரஷ் வச்சு இப்படி தேய்ச்சிக்கிறேன். ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே போயிடுது, நல்லா க்ளீன் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இதே போலவே எல்லா பித்தளை பாத்திரத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து குங்குமம் மஞ்சள் மட்டும் வைக்கணும். அடுத்தது நம்ம குங்கும மஞ்சள் வச்சுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக எடுக்க தான் செய்யும். நான் காலையில் ஆரம்பித்தது, இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். வீடியோ நானே எடுக்கிறதுனால என்னால் கையில் எடுத்து வைக்க முடியல, அதனால் நான் இப்படியே வைக்கிறேன் பாருங்கள். சரி, இதே போலவே எல்லாத்துலேயுமே நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிறேன். அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சாமி படத்துக்கெலாம் கூட மஞ்சள் குங்குமம் வைக்கணும். நெக்ஸ்ட்டு நான் அதான் வைக்க போகிறேன். சாமி படத்துக்கெல்லாம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் என்னோடய சாமி படத்துக்கெலாம் இப்படி தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நான் ஏற்கனவே பூஜா ரூம் டூரு அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து நிறைய கோவில் வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. எல்லா சாமி படத்துக்கும் வச்சுட்டேன்.
இப்போ எல்லாத்தையுமே எடுத்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விளக்கு எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி என்னோடய பூஜா ரூமை அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி நான் வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த சிலைகள்லாம் எங்கே வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுப்பேன். இதெல்லாம் வைக்கும்போது நமக்கே ரொம்ப பிடிக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா, பார்த்து ரசித்து நம்ம வைக்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது ஏதோ ஒரு பவர் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி நமக்கு தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் எனக்கு டைம் தான் இல்லை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம். எனக்கு இன்றைக்கி லீவுன்றதுனால நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணேன். பாருங்கள், கொஞ்சம் தான் வச்சேன், அப்பயும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்னோடய பூஜா ரூம் பார்க்குறதுக்கு. என்னோடய பூஜா ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரூம் தான். அது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பூவு விளக்கெலாம் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூலாம் வச்சுட்டேன், விளக்கு வச்சுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கலன்னா போய் பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.